செய்யாறுல பல ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? இந்த செய்யாத்துல திடீர்னு வெள்ளம் வரும். பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்க ஒருத்தர். ம். ஊர்க்காரங்களும் அவங்க பைத்தியம்னாங்க. ம். அந்த ஆளு இந்த செய்யாட்டுல உட்காந்துட்டு இருந்தாரு. ரொம்ப நாளா வெயில்ல உட்காந்துட்டு இருந்தாப்புல. ஆத்துல. ஆமா, அந்த ஆத்துக்கு நடுவுல உட்காந்துட்டு இருந்தாரு. ம். ஒரு நாள் இரவு எப்பயும் போல ஒரு மழை பெஞ்சதுல ஆறு மொத்தம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் காலைல வந்து பாக்குறாங்க, இங்க இந்த பைத்தியக்காரன் உட்காந்துருந்தானே எங்க போனா, ஆத்துலயே எச்சுன்னு போயிட்டானா அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாம் ஊருக்குள்ள இருக்கு. ம். ஒரு 3 நாள் கழிச்சு ஆத்துல அந்த வெள்ள நீர் எல்லாம் வடியுது. வடிஞ்ச அப்புறமா ஊருக்காரங்க வந்து பாக்குறாங்க, அந்த பைத்தியக்காரன் எங்க உட்காந்துருந்தானா ம். அதே இடத்துல மண்ணுல இருந்து ஏந்து மண்ணை தட்டிட்டு வெளியே வராராம். இவங்க எல்லாருக்கும் அதாவது மண்ணுக்குள்ள இருந்து. ஆமா, மண்ணுக்குள்ள இருந்து அந்த Okay. எங்க உட்காந்துருந்தாரோ ஆனா தெரியலையா? யாருக்கும் தெரியல. அந்த ஆத்துல தான் அவர் இருந்தாருன்னு யாருக்கும் தெரியல. ஓகே. ஆனா அந்த வெள்ளம் எல்லாம் வடிஞ்ச அப்புறமா பார்த்தா அவர் அந்த மண்ணுக்குள்ள இருந்து எழுந்து அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு வெளியே வராரு. இப்ப சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, ம். அவரு பைத்தியம் கிடையாது, அவரை புரிஞ்சுக்காத நம்ம தான் பைத்தியம், அவர் Okay. மகானு. அந்த மகான் தான் நம்மளுடைய பூண்டி மகான். அதனாலதான் அவரை ஆற்று சுவாமிகள்னு ஒரு பேர்ல அவரை நம்ம அழைக்கிறோம்.